எல்லாரும் துளராசிக்காரெல்லாம் அடுத்த பிளானே தான். ஆகா 8ஆம் இடத்துல குரு போறாரு, ரொம்ப கவனமா இருக்கணும்யா அப்படிம்பாங்க. கவனமா இருக்க தேவையில்லை. உங்களுக்கு அங்க நல்ல பலன் தான் இருக்கும், கெட்ட பலன் நடக்கவே நடக்காது. 100% எல்லாமே நல்ல பலன் தான். அஷ்டம குரு அளவில்லாத ஒரு யோகத்தை, திடீர் யோகத்தை கொடுத்தே தீரும். துலாம் ராசிக்கு ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்தை பொறுத்து கண்டிப்பா இங்க யோகம் இருக்க போகுது. நான் காரணம் இல்லாம சொல்லல, குரு பகவான் அங்கே நல்ல விஷயத்தை மட்டும் தான் செய்வார். எதனால செய்வார்? இது 2 பாயிண்ட், ஒரே பாயிண்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். நீங்க துளாராசிங்கிறது அதுக்கு அதிபதி சுக்கிரன் வந்து அசுர குரு. நல்லா பாருங்க, அசுர குரு. குருபாங்கிறது தேவ குரு. அப்ப 2 கிரகம் பகைக்கோள். நல்லா பாத்துங்க, பகைக்கோள். நம்முடைய அமைப்புல பாருங்க, 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு யாரு? குரு பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி, உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி. அடுத்து யாரு? நோய் எதிரி பகை கடனுக்குள்ள அதிபதி. 3க்கும் 6க்கும் உடையவர் போய் 8ஆம் பாவத்துல போய் நிற்கிறார். அப்ப 3, 6ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானங்கள். நல்லா பாத்துங்க, மறைவு ஸ்தானங்கள். அந்த ஸ்தானம் போய் 8ஆம் பாவத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகமா மாறிடும். அதுக்குதான் இந்த பழமொழி, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். இப்ப துளாராசிக்கு எப்படி இருக்கும்? நான் எடுத்தவன் நான் கெட்ட பலன் சொல்றாப்புல துளாராசி கிடையாது. குரு பார்த்தால் கோடி நன்மை. வண்டி, வாகனம், வீடு, பழைய வீடு வாங்குறது, புது வீடு வாங்குறது, பழைய வீட்டை புனரமைப்பு பண்றது, வண்டி வாகனங்கள் ஏதாவது புதுசா எடுக்கிறது, அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல். சின்ன வயசுனா அதுக்கு தகுந்தார் போல், பெரிய வயசுனா அதுக்கு தகுந்தார் போல், அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அப்படிப்பட்ட குருவானவர் உங்களுடைய 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் தாயினுடைய உடல்நிலைகள் சரியில்லை அப்படின்னா அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் பார்வையா பார்ப்பதினால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வழி சொத்துக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய பணங்கள், அதுல அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில வெளியில கொடுத்து வாங்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள், சொத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கிடக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், மற்றபடி நீங்க வரவு செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தம்பிச்சு நின்று இன்னைக்கு நல்ல மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்கு குருவானவர் 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்ல மாற்றங்களும் உண்டாக வாய்ப்பு உண்டு. பேச்சால மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமா, இதே நேரத்துல உங்க மனைவிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, உங்களோட மனைவி அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி தர போறாங்க. மனைவியை நோக்கி பெரும் பணம் வரப்போகுது. அதாவது அவங்க குடும்பத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் சம்பாதிக்க போறாங்க. அதே போல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது, ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இப்படிப்பட்ட சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னே சொல்லணும். இதுல ஒரு முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்துக்கணும். துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்னா, கடும் சொற்கள் பேசுறத தவிர்த்துக்கணும். அதே போல வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டால் உங்களை நோக்கி அனைத்து இன்பங்களும் உங்களை நோக்கி தேடி வரும். மகிழ்ச்சிகரமான விஷயமாக அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல மற்றவங்களோட சிக்கல்கள்ல, மற்றவங்களோட பிரச்சனைகள்ல முன்னோடியா போய் நின்று அதை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சின்ன சின்ன அவமானங்களை தேடி தந்துடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. ஆனா எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்குது, எதிர்பாராத பணவரவு இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் ஏற்படும். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் பார்வையாக உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் 5ஆம் இடத்துக்கு வருவதனால் உங்களுக்கு கூடுதல் யோக பலன். உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த வழக்குகள் வம்புகளை வெற்றி பெறும். ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாம் கூடுதல் பலனாக உங்களுக்கு வரப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அங்கே 3ஆம் பார்வையாக குரு பகவான் மீனத்தை பார்ப்பதனால்
உங்களுக்கு இருக்க தைரியங்கள் உங்களுக்கு கூடும். வழக்குல இருந்து வெற்றி பெறுவீங்க. தொழில் நீங்க இதுவரை செய்து வந்த தொழில இருந்து வந்த தடைகள் நீங்கும். நீங்க ஏற்கனவே திருமண பேச்சு எடுத்திருப்பீங்க. சார் நிச்சயம்லாம் வச்சாச்சு சார், இப்ப எட்டாம் பார்வையில குருபகவான் வந்திருக்காரு, கல்யாணம் நடக்கலாமா? நிச்சயமாக நடத்தலாம். குருபகவான் உங்களுக்கு அந்த 8ற்கும் குருபகவானுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க சம்பந்தமில்லாத விஷயத்த செஞ்சாதான் குருபகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுவார். எனவே பாசிட்டிவா செய்யற காரியத்துக்கு குருபகவான் என்னைக்கு தடையாவே இருக்க மாட்டார். குரு ஞானகாரகன், புத்திமான், தொழில் ஸ்தானாதிபதி, நீதிமான். உங்களுக்கு பொண்ணுக்கும் பொருளுக்கும் அவர்தான் அதிபதி, அதே போல புகழுக்கும் அவர்தான் அதிபதி. எனவே குருவை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றும் குருவழியில் என்று குருவழியில் செல்வோருக்கு என்றும் தீமையே கிடையாது. அப்ப கொடுப்பா இருப்பாங்க தொழில, அங்க அடிப்பா இருப்பாங்க மறைமுக அடி. தொழிலுங்கிறது மறைமுக வருமானம், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்து பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். படிப்பு கல்வி தடைபடாது, தடைகள் கிடையாது, சூப்பரா இருக்கும். ஏன் 2-7 யாரு மிருகசீரத்துல போவாரா? ஒவ்வொரு நட்சத்திரம் நான் சொல்றேன் பாருங்க. மிருகசீரத்துல போறாரா? மிருகசீரம் 2ஆம் வீட்டு அதிபதியா 7ஆம் வீட்டு அதிபதியா கல்வியை தடை பண்ணுவாரா? சூப்பரா பண்ணவே மாட்டார். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா பாருங்க, படிப்பு கல்வி டாப்பா வர்றது யாருன்னா துளாராசியா இருப்பாங்க. துளாராசியை கண்டிப்பா கொடுக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை, பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார், அவ்வளவுதான். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதுற அனைவருக்கும் சொல்றேன், எக்ஸாம் மேல கண்டிப்பா எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. உங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும், ஏதாச்சும் ஒரு படிப்புகளை ஒரு பந்தமா தன்மையை நீங்க சண்டை போட்டுருப்பீங்க, இப்ப ஒண்ணு சேருவாங்க. அப்ப மாணவ மாணவிகளாம் படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் சூப்பர் சக்சஸ், குழந்தை பாக்கியம் சக்சஸ், வீடா இடமா பூமியை வாங்குற யோகம் வாங்கிருங்க. 8ல குருபடம் வாங்கிதான் ஆகணும், இதான் விதி. ஒரு பணத்தை கொண்டு வீட்லயே இடத்துலயே பூமியில போட போறாரு காட்டுது. கடன் வாங்கி இடம் வாங்குவாரு, இல்லைன்னா வீடு கட்டுவாரு, பூமி வாங்குவாரு. இது மாதிரி அமைப்பை இந்த குருபவன் கொடுத்தே தீருவார். ஏன் குருபவன் எங்க பாக்குறாரு? 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பாக்குறாருங்க 5ஆம் பார்வையாக. அப்ப வெளிநாட்டு கரசி வெளியூர் கரசி வீடா வெளிநாடா 2 பிளான் வச்சுக்கோங்க. நீங்க வெளிநாடு போறீங்களா இல்ல வீடு கட்டுறீங்களா? 2 பிளான் வச்சு போங்க, கரெக்டா அமைச்சு கொடுத்துருவோம். அடுத்து இடத்த பாக்குறாரா? அடுத்த 4ஆம் இடத்தை பாக்குறா, ஃபுல்லாவே வீடு தாங்க, விரைய செலவு தாங்க. குடும்பத்துல விரைய செலவு வரப்போகுது, கண்டிப்பா எடுத்துக்கங்க. சுப செலவோ விரைய செலவோ, வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகனம் எல்லாத்தையும் காசு பணத்தை போட்டு அதுல போடுங்க, நிக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க ஆக்டிவேஷன் ஆயிரும். உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு, ப்ரொமோஷன். ஒரு செவ்வாய் உடைய நட்சத்திரக்காரர்கள் அதிக கோப குணம் கொண்டவர்களா கூட இருப்பாங்க. அந்த கோப குணமாகப்பட்டது உங்களிடம் ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்கும். உங்களுடைய நிலை, அதாவது நீங்க இந்த சித்திரை நட்சத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நேரம் கொஞ்சம் சரியா இல்லை, நம்ம நிதானத்தோட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனசுல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தவறுகள் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அதனால இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் தான். உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய சாரத்துல செவ்வாய் பகவான் நிற்கிறார். அப்ப அவர் எந்த வகையிலும் ஒரு நல்லதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நட்பு கிரகமான சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, ஒரு நல்லது நடக்க கூட வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஓரளவு மாற்றங்களை தர வாய்ப்பு உண்டு, நல்ல மாற்றங்களை தர வாய்ப்பு உண்டு. இல்ல ஒரு பெரிய திருப்பம் அப்படிங்கிறது நடக்க போகுது. உறவுகள் இடையே பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக மட்டும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை. மற்றவர்களோட பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கக்கூடாது. அதாவது நீங்க அதில் ஈடுபடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா அது மற்றவர்களுக்கு, அதாவது அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்கக்கூடிய தன்மை இருந்தும் நீங்க போய் தலையிட்டீங்கன்னா அது இந்த பக்கம் உங்க பக்கம் மாறி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிகழும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பான காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகலாம். இன்னொன்று, உங்களுக்கு சொந்த ஊரை விட இப்ப நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டங்கிறது எக்கச்சக்கமா கிடைக்கும். நல்ல முன்னேற்றம், பொருளாதார வாய்ப்பு, எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. யோக பலன் என்று சொல்லலாம். யோகமான காலம் என்று சொன்னால் இந்த அஷ்டமஸ்தானத்தில் நடக்கிறது. திருமணம் நடக்கும், எதிர்பாராத திருமணம் நடக்கும், எதிர்பாராத தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பாராத வெளிநாடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது.
உங்களுக்கு அருமையான காலம் பொற்காலம் என்று சொல்லலாம். இரவு நேர பயணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. துளாராசி என்பவர்களுக்கு சொல்றது முக்கியமாக சொல்ற, இரவு நேர பயணம் இருக்கக்கூடாது. சொந்த வீட்டை விட்டு வேலைக்காக இடமாற்றம்லாம் நடக்கும். சந்தோஷமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சம்பளம் கூட கிடைக்க போகுது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வர்றது ரொம்ப, அதாவது நாள் சென்று உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்கறது, கூடுதல் இயக்கம், கூடுதல் பாசங்கள் வரும். காதல் திருமணம் கண்டிப்பாக கூடி வரும். பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. முடியாத விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய யோகம்லாம் வரும். அதாவது 40 வயசு 50 வயதுக்கு மேல் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இப்போ நட்சத்திர பலனை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் இந்த ராசியிலிருந்து 3ஆம் இடத்திற்கும் அதே போல 6ஆம் இடத்திற்கும் உண்டான 3ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதி, 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ராசியினுடைய அதிபதி, நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்க போகிறார். அதாவது குடும்பஸ்தானத்திலே உங்கள் குடும்பத்தில் இருக்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வரப்போகிறது. போன வருடம் இருந்த சலசலப்பு பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் நீங்கிரும். போன வருஷம் ரொம்ப அதிக பிரச்சனையாக இருந்திருக்கும். உங்களுக்கு கால் வலி பிரச்சனை, இந்த ஒத்த கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும். உஷ்ண பிரச்சனை இதெல்லாம் மறைஞ்சிரும். அதே போல சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் உங்கள் ராசியில இருந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார், மீனத்திலே இருக்கிறார். அதே போல மீனத்திலே குருவனுடைய வீடு. உங்களுக்கு திருமண பாக்கியம் உங்களுக்கு வரப்போகிறது. திருமணம் நடக்கும். கெட்டி மேளம் கொட்டும். உங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமணம் நிச்சயமாக நடக்கும்.